தென்னாடு உடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி, கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம். இந்த கன்னியாராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார். 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகும்போது என்ன நட்சத்திரத்திலேருந்து வக்ரமாகிறார், இது எப்படி இருக்கும்? இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும். இப்போ 2 நட்சத்திரத்துக்கு தான் நம்ம பார்க்கணும். ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது ராசிக்கு ராசியாதிபதி நட்சத்திரம், 10ஆம் அதிபதி நட்சத்திரம். உத்திரட்டாதி அப்படிங்கிறது ராசிக்கு 5 கூடைய நட்சத்திரம், 6ஆம் அதிபதி நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திராதிபதியும் எப்படி இருக்குங்க சுய ஜாதகத்தில்? சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தால், அதாவது மீன ராசியில் இருந்தால், ஏன்னா முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனும் அங்கே இருப்பார், சுக்கிரனும் அங்கே இருப்பார். இந்த புதன் இருந்தால் நான் சொல்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பார்க்கக்கூடிய இடத்துலையும், அதாவது ரிஷபராசி, கன்னியாராசி, இன்னொன்று தனுசு ராசி, இந்த 3 இடங்கள்லையும் இந்த முக்கூட்டு கிரகங்கள் எதனா இருந்துச்சுன்னா, அதாவது புதன் இருந்தால், ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் தானே வக்ரமாகிறாரு, அந்த நட்சத்திராதிபதியை சனி பார்த்தால், இப்போ சனி பகவானே அங்கே இருந்தால் கூட அதுக்குண்டான காரகத்துவம் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குமோ அந்த பலன்களை கொடுக்கும். என்னென்னா சனி பார்க்கக்கூடிய இடமும் சனி நகரக்கூடிய இடம் தான். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறாருன்னா அதுக்கு பார்வை குருவுடைய பார்வை இருக்குது. அந்த வீட்டதிபதி 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்க்கறது சிறப்பு. இப்போ சமீப காலமாக நிறைய பேருக்கு வேலை ரீதியாக சிக்கலை கொடுத்துருக்கு. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வேலை ரீதியாக நிறைய தொந்தரவுகள் போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு 2023லேயே ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு சில பேருக்கு 2024 ஒரு இது மாறி இருக்கும், அதாவது மேலதிகாரி மாறியிருப்பாங்க. மேலதிகாரி மாறினதுலேருந்து அவங்க ஒரு சில பிரச்சனைகளை வர வச்சு தேவையில்லாத இப்போ வேலையில் நெருக்கடிகள் போயிட்டுருக்கலாம். இது கன்னியாராசிக்கு, இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஒரு சில பேருக்கு 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கன்ஃபார்மாக வேலை மாறுதல் உண்டு. 4ஆம் இடம் சம்மந்தப்படலை, லக்னத்துக்கு 4 சனி பார்க்கலை, லக்னத்துக்கு இப்போ ராசிக்கு 4ஆம் அதிபதியை சனி பார்க்கலன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 4ஆம் இடத்தை பார்க்குறாருன்னும் போது வேலை ரீதியாக ஒரு சில சிக்கல் போயிட்டுருக்கலாம். அந்த சிக்கல் இப்போ தீரும். வேலை இருக்குமா போகுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு குழப்பத்தில் இருக்குது. ஆனால் சனி வக்கர காலத்தில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துவார். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. நிறைய பேருக்கு கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது. ஏன்னா சனி தசை குரு தசைலாம் நடக்குது இல்லையா, அதில் கடன் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துருக்கும். கூட்டு தொழில், அதாவது நட்பு வட்டாரத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கு இந்த சனி பகவான். ஏன்னா சனியுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால நிறைய மந்தத்தன்மை ஏற்படுத்தியிருக்கும். ஸ்லோ பண்ணும். நீங்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கீங்களோ, நல்லா போயிட்டுருக்கு சார் பிஸ்னஸ்ஸு, ஆனால் 2024 எனக்கு சரியில்லை அப்படின்வாங்க. அப்படி இல்லை 25 இந்த சனி பயிற்சியிலேருந்து எனக்கு சரியில்லை, அதுலேருந்து எனக்கு அப்படியே ஸ்லோ ஆகி போச்சு, வருமானம் ஸ்லோ ஆகி போச்சு, கடன் வாங்கினேன் அந்த கடன் கட்ட முடியல, இது மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கும். இப்போ சனி வக்ர காலம் என்ன பண்ணும்? இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம். இது தசா காலங்கள் 7 வருடம். இதில் 2 பாதம் இருக்குது, முதல் பாதமும் 2ஆம் பாதமும் இருக்குன்றதுனால முழுமையாக இருக்கும். ஒரு 7 வருஷம் தசாபுத்தி முழுமையாக இருக்கும். இப்போ 6 வருஷம் நான் எடுத்துக்கிறேன். 6, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை 18, 6 + 18 அப்படின்னாக்கா 24 வயசு வரைக்கும் ராகு தசை வரும். நான் எப்போவுமே படிக்கிற காலகட்டத்தில் நான் சொல்வேன், நான் 16 வயசுலேருந்து 22, 24 வயசு வரைக்கும். நிறைய பேருக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகு சனி பார்வை இந்த ராசிக்கு பட்டதும் 7ஆம் பார்வை மந்த நிலையை கொடுத்துருக்கு. படிப்பு சார்ந்து படிப்பில் நிறைய தடைகளை கொடுத்துருக்கு, மனசளவில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அப்போ அது இந்த மாணவர்களுக்கு தெரியாது. படிக்கிற காலகட்டத்தில் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் தெரியாது அவங்களுக்கு. ஏதோ நடந்துட்டு போயிட்டுருக்கோம், ஆனால் நம்ம முயற்சி பண்ணுறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். ஆனால் பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு ஒரு கவலையாகவே இருக்குது. நிறைய முயற்சி பண்ணுறான் பையன், இல்லை அந்த பொண்ணு முயற்சி பண்ணுது, ஆனால் சக்ஸஸை கொடுக்க மாட்டேங்குது. கிட்டத்தில் 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுது, ஒரு சில அரியர் வச்சுருக்கு. அது மாதிரிலாம் நிறைய அவங்களுக்கு தான் கஷ்டத்தை அதிகமாக கொடுத்துருக்கு. பசங்க எப்போ நல்லா படிப்பாங்க? ஏன்னா பசங்களோட எதிர்காலத்தை தான் இன்றைக்கி பெற்றோர்கள் பார்க்குறாங்க. முன்ன மாதிரி கிடையாது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி காலம் கிடையாது. இப்போ கால மாற்றம் நிறைய மாறிச்சு. நம்ம எதிர்பார்க்கறத விட வேறு மாதிரியாக உலகம் மாறிட்டே இருக்குது. அப்போது நம்மளுடைய வாரிசுகளோட
நிலைமை என்ன ஆகும், அவங்கள எப்படி நம்ம கொண்டுட்டு போகிறோம், நம்ம வாழ்ந்துட்டோம், இவங்க எப்படி வாழ போகிறாங்க அப்படின்ற கவலை வந்து அப்பா அம்மாவுக்கு தான் இருக்குது. அந்த கவலைக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தே அக்கறை எடுத்துக்கலாம் வாரிசுகள் மேலே, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மேலே. 22 25 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிப்பை மட்டும் அவங்க கையில் கொடுத்துருங்க. கடனை வாங்கியாவது படிச்சிருங்க. எப்படியோ படிப்பு மட்டும் கொடுத்துட்டிங்கனாக்கா பின்னாடி அவங்க சமாளிச்சுப்பாங்க. ஏன்னா எல்லா வயசுலையும் நம்ம காப்பாற்றி கூப்பிட்டு போக முடியாது. 22 24 வயசு வரைக்கும் நம்மளோட கண்ட்ரோல். படிப்பு முடித்த உடனே அவங்க வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கி, அது மாதிரி நிறைய போகும். செட்டில்டு லைஃப் செட்டில்டெல்லாம் போகும் நிறைய. அது அவங்க கையில் இருக்குது. ஏன்னா சனி பகவான் வந்து இந்த ராசிக்கு யோகாதிபதி. சரி, ஓகே, ஒரு சில ராசிக்கு யோகாதிபதி, ஒரு சில லக்னத்துக்கு யோகாதிபதின்னு சொன்னால் கூட நம்ம பிறப்பு ஜாதகத்தில் அது இருக்கணும், யோகமான அமைப்பில் இருக்கணும். இப்போ யோகமான அமைப்பில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த வயது காலகட்டத்தில் நமக்கு வந்து காலவாரி விட்டுரும், அப்படியே படிப்பு தடை பண்ணி விட்டுரும். பின்னாடி வரக்கூடிய தசைகள் வந்து உங்களுக்கு கஷ்டமான தசைகளாக இருந்தாலும் வேறு ஏதோ தசைகள், இப்போ சனியே சரி இருக்கிறாரு, வேறு ஏதோ தசை உங்களுக்கு அந்த தசை வந்து சரியில்லைன்ற பட்சத்தில் இங்கே வந்து ஒரு பிரச்சனை கொடுத்துரும், படிப்பு தடை பண்ணி விட்டுரும், முன்னேற விடாமல் பண்ணிவிடும். இல்லைனா லவ் சம்மந்தப்பட்ட வழியில் போக வைக்கும், இல்லை கெட்ட நண்பர்கள் சகவாசம், கெட்ட பழக்க வழக்கங்கள், இது மாதிரி போக வச்சுட்டு டோட்டலாக இதிலேருந்து விலகிடுவாங்க. அந்த படிப்புங்கிற ஒரு ஸ்தானத்துலேருந்து விலகி விட்டுரும். பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஈஸி அது வந்து அப்போது கஷ்டப்படுத்துறது ஈஸி இல்லையா? அதுக்கு அது வேலையை அது செய்யுது. நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்மளுடைய வாரிசுகளுக்கு படிப்பு நல்லபடியாக கொடுத்துட்டா பின்னாடி அவங்க வந்து எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையே கொடுத்துரும். அதாவது தன்மை வந்துடும், நமக்கே ஒரு தைரியம் வரும். இன்னொன்று, தவறான முடிவு எடுக்க மாட்டாங்க, தவறான பாதையில் போக மாட்டாங்க, மூட நம்பிக்கை இருக்காது. மெயினாக அது ஒன்று தான். மூட நம்பிக்கை தான் நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்குது. மூட நம்பிக்கை இருக்காது. எதை எடுத்தாலும் சந்தேகம், அது நடந்துருமா, இது நடந்துருமா, எது நடந்தாலும் சரி அப்படின்ற ஒரு தைரியத்தை வர வைக்கணும்னாக்கா நமக்கு உலக அனுபவம் வேணும். மெயின் வந்து படிப்பு. நிறைய பேரோட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து முன்னிக்கும். அதுக்கு தான் படிப்பு ரொம்ப முக்கியமானதுன்றது. 25 வயசுக்குள்ளே என்ன நல்லா படிக்கணுமோ, எத்தனை லெவலுக்கு படிக்கணுமோ, எவ்வளோ விருப்பப்பட்டு படிக்கணுமோ அதை படிச்சிருங்க. அதுக்கு வந்து ராசி நட்சத்திரமெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. இந்த ராசிக்கு இந்த படிப்பு, இந்த லக்னத்துக்கு இந்த படிப்பு, இது இப்படி தான் போவாருன்றதெல்லாம் அப்புறம். விருப்பப்பட்ட படிப்பு படிங்க. எதிர்காலத்துக்கு உண்டானது வர டெக்னாலஜி எல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வளர்ச்சிகளை நீங்கள் பார்த்துங்க. அதுதான் என்னோட கருத்துப்படி. இப்போ 24 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் குரு தசை. குரு உங்களுக்கு வந்து இந்த குரு தசை நன்மை செய்யக்கூடிய தசையா. 24 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இப்போ 24 வயசுக்கு மேலே வருது, படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய வயசில் வருது. இப்போ 22 வயசில் கூட ஒரு சில பேருக்கு வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை கிடச்சிருக்கலாம், அந்த வேலை சரி இருக்காது. ஆனால் 24 அந்த குரு தசை ஸ்டார்ட் பண்ண உடனே வேலை கிடைக்கும். குரு தசை ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்களா, கன்ஃபார்மாக நல்ல ஒரு வேலை அமையும். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அந்த வேலையை கொடுத்துற குரு எம்ப்ளாயாக வச்சுன்னு இருக்கும், இல்லைன்னு சொல்ல, வளர்ச்சி இல்லாமல் வச்சுன்னு இருக்கும். எந்த லெவலுக்கு நீங்கள் சம்பளத்தில் இருக்கிறீங்களோ அந்த லெவலில் தான் இருக்கும். நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணி அதிகபட்சமாக முன்னேற வழியை பார்க்கணும். மெயினாக வந்து ஒரு வேலை மாற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அந்த திருமணம் அப்படிங்கிறது இப்போது சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் சனி வக்கரம் குரு வக்கரம்லாம் பார்க்காதீங்க. இப்போ திருமணத்துக்கு உண்டான காலம்தான். உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா 11ல் குரு இருக்கார். என்னென்னா குரு பார்வையை வக்கரம் பெறக்கூடிய சனி பகவானுக்கு இருக்குது. அப்படின்னா இப்போ திருமணத்துக்கு உண்டான காலம், திருமணத்தில் சக்ஸஸ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அதெல்லாம் வந்து தீர்வுக்கு வரும். எதுவுமே வந்து குரு தசை ஒரு பக்கம் கொடுத்துரும். எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா வேலையை கொடுத்துரும், ஆனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வைக்கும். ஒன்று, திருமண வாழ்க்கை ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும், வேலையில் பிரச்சனை வைக்கும். ஏதோ ஒரு பக்கம் பிரச்சனையை வச்சுனே இருக்கும். அதாவது நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்குறேன், நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் இருப்பாங்க, ஆனால் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். முதல் திருமணம் போச்சு, 2வது திருமணம் பண்ணியிருக்கிறேன், திருமணத்தில் நிம்மதி இல்லை அப்படின்வாங்க. அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கி எல்லாத்தையும் நல்லபடியாக கொடுத்துட்டு வேலையிலையும் தொழிலையும் கஷ்டத்தை வச்சுனே வரும். இது மாதிரி தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சமாளிக்கணுமோ அதை சமாளிச்சுக்கணும். ரெண்டுத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தைகள் விட வேண்டாம். கன்னியாராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த குருவுடைய வீட்டில் வந்து சனியுடைய பார்வைப்படுது அப்படின்னாக்கா, இப்போ வேலை ரீதியாக சிக்கல் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. யாரெல்லாம் வேலை மாற்றம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வேலை மாற்றம் வரும். வேலையில் பிரச்சனை போயிட்டுருக்கு சார், வேலை இருக்குமா போகுமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வேலையில் சிக்கல் உண்டு, வேலையில் பிரச்சனைகள் வரும்.
ஆனால் இந்த சனியுடைய வக்கர காலங்களில் கன்ஃபார்மாக வேலை பாதிப்பு உண்டு. அதை பாதிப்பு வராமல் நீங்கள் பார்த்துங்க. எந்த அளவுக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்துங்க. இது ஒரு ஆலோசனை தான், இது வந்து ஒரு எச்சரிக்கை தான். இப்போ வந்து வேலையை விட்டு போகக்கூடாது, நம்ம இங்கேயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துங்க. ஏன்னா பசங்கள்லாம் இருப்பாங்க, பசங்கள்லாம் வந்து அங்கே இங்கே படிப்பாங்க, பக்கத்தில் இதில் படிப்பாங்க. அவங்க படிப்பு கட்டுறோம், வேலை போச்சுனாக்கா வேறு ஒரு வேலைனாக்கா ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரி இருக்கும், நாடு விட்டு நாடு போகிற மாதிரி இருக்கும். அப்போ வேலை மாறுதல் இருக்கும்போது பசங்களோட இடமும் மாறும். இது வந்து நிறைய சிக்கல், சட்ட சிக்கல், இன்னொன்று செலவு, அது மாதிரிலாம் யோசிச்சிங்கனாக்கா அந்த வேலையை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறது நல்லது. ரொம்ப முடியல அப்படின்னாக்கா வேலை விட்டு இன்னொரு வேலை கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. வக்கரமாகும்போது வேலை பிரச்சனை வந்துச்சுனாக்கா வக்கர நிவர்த்திக்கு பிறகு வேலை மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுப்பார். எப்படி வந்து உங்களுக்கு தசை அப்படி தான் இருக்கும். திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துங்க. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருது அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் தாழ்ந்து போகிறது நல்லது. கூட்டு தொழிலாக கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் நான் கவனம் தான் சொல்கிறேன், நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்ட்டு தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்லபடியாக போயிட்டுருக்கு. குரு தசையில் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா குரு தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இது வந்து உக்காஞ்ச இடத்த பொறுத்து, மறைமுக சுப தொடர்பு, இதுமாரி நல்ல நட்சத்திரம் ஏறி இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா தொழிலில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாலும் கவனமாக பண்ணுங்கள். கஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னா ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். அவ்வளோதான் மேட்ரு. ஏன் நல்லா போயிட்டு இருந்தால் கவனமாக பண்ணணும் அப்படின்னா, எப்போ மணி லாக் பண்ணணும்னு தெரியாது, எப்போ லாஸ் கொடுக்கும் அப்படின்லாம் தெரியாது இந்த குரு. அது சுய ஜாதகத்தை பொறுத்து. இது நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ சனி தான் கொடுக்காத மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருந்துச்சுனாவே அந்த குரு தசைங்கிறது தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டே இருக்கும். அதுலேயும் இப்போது வக்கரமாகிறார் ஒன்று. 6ஆம் இடத்துக்கு வந்த பிறகு ஒரு சில பேருக்கு கடனை கொடுத்துருக்கலாம். கடனை கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும், கடன்லாம் வந்து கிளியர் ஆகிடும். அடுத்து வந்து சனி தசை. சனி தசை வந்து 40 வயசுலேருந்து 59 60 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையை சொல்லவே தேவையில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. ராசிக்கு 5 கூடைய தசை, 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ வந்து என்னென்னா இந்த சனி பகவான் தான் வக்கரமாகிறார் 7ஆம் இடத்துல இருந்து. கடன் பிரச்சனை யாராருக்கெல்லாம் இருக்கோ மேற்கொண்டு கடன் வாங்காதீங்க. ஆனால் இருக்கிற கடன் பைசலாகும். இப்போ மணி யாராருக்கெல்லாம் லாக் ஆகிருக்கோ அந்த மணியெல்லாம் திரும்பி வர்றதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. கொடுத்த கடன் வரல சார், இப்போ வரும், பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா ராசியாதிபதி நட்சத்திரத்தில் இருக்காரு. இன்னொன்று 5 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்காரு. அந்த வக்கரமாகக்கூடிய 2 நட்சத்திரம் தான். என்னதான் இருந்தாலும் உடல்நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தில் வந்து ஒரு சில செலவுகள், மருத்துவ செலவுகள் உண்டு. உங்களுக்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு வேற ஏதாவது செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி செலவு பண்ணோம் அப்படின்னு பார்த்துங்க. அது வந்து அதை பற்றி பயப்பட தேவையில்ல. சின்ன சின்ன செலவாக தான் இருக்கும் அந்த மருத்துவ செலவெல்லாம். போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில். நான் சனி தசையை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் அப்படின்ட்டு. முதல் 10 வருஷத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா பரவாயில்ல. இப்போ இந்த காலகட்டமும் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். இல்லை முதல் 10 வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் சார் அப்படின்னா பின்னாடி அந்த 9 வருஷம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அந்த 9 வருஷம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னாக்கா அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி தான் எடுத்துக்கணும். அதுக்குள்ளெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கூட அது கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும். அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற சார் அப்படின்னா அந்த சனி தசையே முடியணும். பின்னாடி இருக்கக்கூடிய அதே 9 வருஷத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போகும். அந்த அஷ்டம சனியெல்லாம் கூட உங்களுக்கு வந்து கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ சனி வக்ரம் அப்படிங்கிறது மட்டும் இப்போ நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்த பந்தத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நார்மலாக போயிட்டுருக்கு, ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னா தாராளமாக போகும். தொழிலும் போயிட்டுருக்குன்னா தாராளமாக போகும். ரொட்டேஷனில் போகக்கூடிய மணி தான் கொஞ்சம் லாக் ஆகும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து புதன் தசை. 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் புதன் நல்லா இருக்குன்னே சொல்லிடலாம். டோட்டலாக புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. இடம் சம்மந்தமான பிரச்சனைகள், இப்போ சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு கூட இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தீர்வு கூறும். இன்னொன்று சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், பூர்வீக சொத்து, இல்லை நீங்கள் வாங்கின சொத்து, சுயசம்பாத்திய சொத்து இருக்கு இல்லையா, இந்த சொத்தில் கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி அது சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்பு வட்டாரம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லாயிருக்கும். சொந்த பந்தங்களோட அனுசரணை நல்லாயிருக்கும். அதாவது அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, பழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும். புதிய உறவுகள்லாம் தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வந்து சுப விசேஷம் அதிகமாக நடக்கும். இதெல்லாம் பரவாயில்ல. யாராவது ஒருத்தர் தொழில் ஆரம்பிப்பாங்க, இல்லைனா தொழில் நல்லாயிருக்கும். இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும். இந்த புதன் தசையில் சிறப்பு தான். கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா கடன் பிரச்சனை தீரும். நிம்மதியான லைஃப் அப்படின்னாக்கா அந்த புதன் தசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து 77 வயசுக்கு மேலே 84 85 வயசு வரைக்கும் கேது தசை. கேது நான் நிறைய சொல்லிட்டேன். இந்த கேதுக்கெல்லாம் வந்து இந்த ராசிக்கு வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும்தான். மீதி எங்கே இருந்து தசை பண்ணாலும் இந்த கேது தசையில் இந்த சனி வக்ர காலம் அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது.
நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும். உடல்நல தொந்தரவுகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்மியாகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடன் பிரச்சனை எல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். நிறைய கோயில்னு போவீங்க. அதாவது கோயில் குளத்துக்காக போவீங்க. சாமின்ட்டு ஏதோ ஏதோ ஒரு கடவுளை தேடி போகிற மாதிரி, அது மாதிரி நிறைய அந்த கேது தசையில் கொடுக்கும். அந்த வயதான காலகட்டத்தில் வர தசையில். இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்ரமாகக்கூடிய காலத்தில் குருடைய பார்வையை வாங்கி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார். நன்றி.